ஓகே. இதுதான் ககல்ன்ற வெப்சைட். இதில் வந்து என்ன டேட்டா செட் சீக்கியம், மாடல் சீக்கியம், கோட் பண்ணி போட்டிப்பா டேட்டா செட்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுற, எப்படி மாடல் பண்ணுறன்ற கோட் சீக்கியம். மொத்தத்தில் இது ஒரு டேட்டா சயின்ஸ். அது டேட்டா சயின்ஸ், டேட்டா கிளீனிங், டேட்டா அனாலிசிஸ் செய்கிறாக்கிற கம்யூனிட்டி உண்டு இது. இல்லை காம்படிஷன்ஸ் நடக்கும் மாதிரி. இது ஒவ்வொரு கோர்ஸஸ் சீக்கியம் பர்சனலாக ஒவ்வொருத்தர் கோர்ஸஸ் செஞ்சு போட்டிப்பாங்க அப்படியெல்லாம். ஸோ நாங்கள் வந்து இதில் டேட்டா கிளீனிங் எடுத்து படிக்க போகிறோம். ஓகேயா? ஓகே, டேட்டா கிளீனிங் சரியா? இப்போ இந்த கோர்ஸை செஞ்சாருன்னு சொன்னால் ரிச்சல் டெட்மேன். தேங்க்யூ ரிச்சல் டெட்மேன். ஓகேயா? அதை தேங்க் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அதை படிப்போம் சரியா? இதில் எந்த படிக்க போகிறோம்னு சொன்னால் 5 திங்ஸ். ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மிஸ் ஆகின வேல்யூஸை எந்த செய்கிற அதை வந்து ஃபில் பண்ணேலும் ஒன்றில் எவரேஜை வச்சு ஃபில் பண்ணேலும் இல்லாட்டி வந்து அந்த அந்த வெளியே இல்லாமல் விட்டுறலும் அப்படி செய்யணும். அடுத்து ஸ்கேலிங் அண்ட் நார்மலைசேஷன், அடுத்து ஃபேஸிங் டேட்டா, அடுத்து கேரக்டர் என்கோடிங்ஸ், அடுத்து இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி, ஃபிக்ஸ்ட் டைப்போஸ் இன் டேட்டா. சரியா? இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி வந்து இதாக்குறது. இது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, ஒன்றாவது ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஓகே, ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ் நான் இது ஒவ்வொன்றா வாசித்து செய்ய போகிறேன். அதான் இந்த வீடியோ வைக்கும் ஃபுல்லாக. யூ கேன் ஜாயின் வித் மீ. என்ன செய்யணும்னா சிம்பிளாக இது கூகுள் கலாப் இதொன்று திறந்து வச்சிங்க. அதோட ஜாயின் ஆகி படிவோம். ஓகே, ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். Drop missing values or fill them with an automated workflow. Welcome to Data Cleaning course on Google Learn. Data cleaning is a key part of data science, but it can be deeply frustrating. உண்மைக்கும் டேட்டா க்ளீன் பண்ணுறது கரைச்ச பிடிச்ச வேலை. அதை எந்த செய்கிற அப்படி இப்படின்னு யோசிச்சு நிற்கும். அதை நாங்கள் ஒழுங்காக படித்து வச்சுட்டோம்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம். Why are some of you text fields garbled? Why are some of your text fields garbled? Garbled எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் மிக்ஸ் ஆகிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. What should you do those missing values? Why aren't your dates formatted correctly? நான் டேட்டெல்லாம் கரெக்டாக இல்லை. How can you quickly clean up inconsistent data entry? In this course, you will learn why you have run into these problems and, more importantly, how to fix them. அதெல்லாம் இது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்டுட்டு அடுத்தது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்ட்டு பார்க்க போகிறோம். In this course, you will learn how to tackle some of most common data cleaning problems so you can get to actually analyzing your data faster. You will work through 5 hands-on exercises with a real messy data and answer some of your most commonly asked data cleaning questions. ஓகே, நான் இதுக்கு முதல் வந்து தியரியை வாசிச்சேன் போல் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை செஞ்சில்லை செய்வோம். இது Take a first look at the data. The first thing we will need to do is load in the libraries and dataset we will be using. For demonstration, we will use a dataset of events that occur in American football games in the following exercise. You will apply your new skill to a dataset of building permits issue in San Francisco. Okay, நான் dataset எங்கேன்றது
ஓகே, இன்னொரு மேக் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சதுக்கு இதிலேக்கு கோட் will do this right. We'll see what will happen. Yes man, they have already source code like எப்படி கனெக்ட் பண்ணிடலாம் source code API வச்சுனா இல்லை. ஓகே சரி, அப்போ நான் இதாக்க பார்த்தேன். அது எல்லாமே இது அதுக்கடுத்தது இதில் எனக்கு இது ஓப்பனிங் கலர்னு, ஸோ அதை யூஸ் பண்ணி நான் கலர் போட்டோ போனேன். நீங்கள் அப்படியே போங்களே செய்யும், இல்லாட்டி இந்த ஃபுல் ஸ்டெப்பையும் ஏபிஐ கீ எல்லாம் எடுத்து நாங்கள் செய்யணும். ஃபார் நவ் இது ஈஸியாக இது சோர்ஸ் மேப்பிங் அது இதெல்லாம் இது அதுக்கு தேவையில்லை. ஓகே, அங்கே ககில் இதுதான் இங்கே இருக்குது. ஓகே, இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் மேன். அதர்வைஸ் இல்லாட்டி எங்களுக்கு இங்கே வந்து கோட் பண்ணலாம். ஸோ நாங்கள் சும்மா படிக்க மட்டும்தான் எனக்கு மிச்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாயிடும். சரியா, எனக்கு தண்டா ஒன்றாவது வந்து லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். பென்டாஸை வந்து பிடின்னு வச்சிடும். அப்படின்னா பென்டாஸ் போடுறதுல பிடின்னு போட்டால் சரி, நம்ம பையை வந்து என்பின்னு வச்சிடும். ரீட் ஓல் டேட்டா இது வந்து சிஎஸ்வி ஃபைல் வந்து பிடி டாட் ரீட் சிஎஸ்வின்னு கொடுத்தா ரீட், இல்லாட்டி எக்ஸல் ஃபைல்னா ரீட் எக்ஸல்னு வந்தால் இதாகும். I will show data source import completed. பார்த்தவங்களா இம்போர்ட் ஆகிட்டு இது எத்தனை பைட்ஸ், ஆல்மோஸ்ட் 200 MB நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன்டா, பெரிய வேலை இது. வந்து இங்கே நான் வந்து நினைக்கிறேன் சில வேலை சாம்பிள் டேட்டா இதா இல்லை, இது ஏபிஐயில் வந்து சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் ப்ராப்ளம் ஃபர்ஸ். சரியா, இப்போ அந்த டேட்டாவை எடுத்து காட்டும் இங்கே லோட் ஆகும். இந்த இதை வச்சு சிஎஸ்வி லோட் ஆகுது. ஓகே, லோட் ஆகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை காட்டுறேன். எனக்கு இது சிஎஸ்வின்றதால திஸ் ஒன். ஓகே, நாங்கள் வந்து சும்மா இதே டேட்டா செட் வைங்க. இதே இதில் இது சிஎஸ்சி ஃபைலா இப்படி தானே, இது ரீட் டாட் தாக்கி எக்ஸல் இன்னும் HTML JSON இதெல்லாம் ஒவ்வொரு ஃபார்மேட், ஃபைல் ஃபார்மேட் எங்களுக்கு விருப்பமானவில்லை சாரி, எந்த ஃபைல் ஃபார்மேட் எங்களுக்கு டேட்டா செட்னு பார்த்து அதை கால் பண்ணிக்கணும். இது எங்களோட சிஎஸ்வின்றதால சிஎஸ்வி ஃபைலில் நான் வந்து கால் பண்ணுறேன். எக்ஸல் எடுத்து ஃபெதன்ட்டு தெரியாது, HTML JSON அதெல்லாம் இது. ஓகேயா, இது எங்களுக்கு இப்போ தேவைதான். விமூவ் அப்ளை பண்ணோம். ஈஸி எடிட்டர் கீ பைண்டிங்ஸ். ஓகே, அப்போ இப்போ டேட்டா செட் வந்து லோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எடுத்த இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டிங் அங்கே ககல்லையும் அதே தான் இது லீக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதிலேயே வாசிக்கிறேன். ஓகே, the first thing to do when you get a new data set in
Sorry guys, வாசிக்க கஷ்டமாக ஜெய் இதில் பாக்கிட்டு அதிலே வாசிக்கிறேன். The first thing to do when you get a new data set is take a look at some of it. This lets you see that it all read read is correctly, gives idea of what's going on with the data. In this case, let's see if there are any missing values which will be represented with none or none. I mean சொன்னா நாங்கள் வந்து டேட்டா செட்ஸை எடுத்துட்டு அதை என்திகின்னு சொல்லிட்டு நார்மலாக பார்க்குறோம். ஹெட் டேமேஜாக ஃபர்ஸ்ட் 5 இது வரும்னு நினைக்கிறேன். 1 எஸ் 0 to 4 இப்போ 5 ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் வரும். மற்ற கொலம்ஸில் எல்லா கொலமும் வரும், 5 ரோஸ் வரும். அப்போ இதில் வந்து எங்களுக்கு பார்த்து கேளும். இதில் சும்மா பார்த்தா இந்த இதுக்கு ஜெண்டர் ஐடி இப்படி டேட் இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுகளை பற்றி இந்த நொண்டி அப்போ எனக்கு 0 மில்ல 1 மில்ல விளைஞ்சா 0 இருந்தால் அது ஒரு வேல்யூ. இப்போ இதை மாதிரி இந்த எனக்கு மிஸ் ஆகிது இப்படி ஒரு டேட்டா செட் ஓகேயா. இதை நாங்கள் வந்து இதில் நாங்கள் க்ளீன் பண்ணணும், சரியான ஃபார்மேட்டுக்கு எடுக்கணும். அப்போ இட்ஸ் லுக்ஸ் தேர் இஸ் சம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்ட்டு போட்டிக்குது. ஓகேயா. டேட்டா செட் இங்கே வந்து டேட்டா செட் நேம் தான் இது NFL டேட்டான்றது. அந்த டேட்டா செட் நேம் டாட் ஹெட்னு அடித்தா ஃபர்ஸ்ட் இயர் 5 ரோஸும் வரும். இதுக்கு இதில் இங்கே வச்சு பார்த்தா உங்களுக்கு காட்டும். அதில் என்னத்தோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்கே மோஸ்ட் ஆகிட்டோம்னா காட்டும். மேன் வரும் தேக்கி return the first n rows. This function return the first n rows of the object based on position. It useful for quickly testing if your object has the right type of data in it. For negative values n, this function return all rows except the last n rows equivalent of. Okay, if n is larger than number of rows, this returns all rows. சரி, நாங்கள் இங்கே சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்தா 10 ரோஸ் வரும் நினைக்கிறேன் 10 ரோஸ் வரும். ஓகே, 10 ரோஸ் வருது. இதே -10 கொடுத்தோம்னா பெக்லின் லாஸ்ட் லேயரை 10 ரோஸ் வரும். பார்த்தா லாஸ்ட் லேயரை 10 ரோஸ் வருது. ஓகே, இப்போ நார்மலாக டிஃபால்ட்டாக வச்சா 5 ரோஸ் வரும், தான் டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, அடுத்த இருந்து பார்த்தா இங்கே எனக்கு வந்துச்சு how many missing data points do we have. இப்போ இதில் வந்து இங்கே கண்ணால் பாக்கிட்ட இன்னொண்டிக்குது அப்படின்னு இருக்குது. இதில் எத்தனை ரோஸ் இருந்துன்னு பார்த்தா 4000 எத்தனையோ இந்த மிஸ்ட். ஓகே, எத்தனையோ ரோஸ் இதுங்கள ஒரு 10,000 ரோஸ் இது 10,000 ரோஸில் வந்து எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூஸ் இதுன்னு என்ன பைத்தா கருக்கு பிடிச்சிப்போம். ஸோ அதே வந்து இதை தான் பார்க்கணும். அப்போ ஓகே, now we know that we do have some missing value. Let's see how many we have in each column. ஒவ்வொரு காலம்ல எத்தனை இருக்குதுட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இதன் தண்டா கெட் த நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங். ஓகே, மிஸ்ஸிங் வேல்யூ கவுண்ட்னு ஒரு இது எடுக்கிறோம். அடுத்து இது NFL டேட்டா ஈஸ்னல்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதில் வந்து சம் கூட்ட போகிறோம். நல்லாயிரதெல்லாம் கூட்டுறோம். சம்ன்றது அடுத்த ஃபங்க்ஷன். ஸோ இதனை கூட்டுறோம். ஓகே, look at the missing point in the first 10 columns. Okay, 0 to 10 first 10 column இருக்கிறது மட்டும்தான் ரேஞ்ச். நான் ஃபஸ்ட்டுக்குள்ளே பைத்தன் வீடியோவில் ரேஞ்ச் படித்தோம். அதே ரேஞ்ச் தான் இங்கே. அதே மாதிரி 0 to 10 அப்படின்னா 0லேருந்து 9 வரையும் 10 columns இந்த ரோஸ்டு இது வரும். ஓகே, தேக்கி 10 இதில் வந்து look at the hash of missing point in the first 10 columns. 10 columns, not rows, columns. So 10 columns la பார்த்தோம்னா date miss ஆகுது இல்லை. ஓகே, கேம் ஐடி டிரைவர் GTR டவுன் இதில் வந்து இவ்வளோ மிஸ்ஸிங் இருக்குது. டைமில் இவ்வளோ மிஸ்ஸிங் இருக்குது. டைம் செகண்டில் இவ்வளோ மிஸ்ஸிங் இருக்குது. இவ்வளோ மிஸ்ஸிங் இருக்குது. இப்போ
That seems like a lot. A lot time down a lot more. It might be helpful to see what percentage of the value in our data set were missing to give us better sense of scale of the problem. சரியா? இது இப்போ எங்களுக்கு பார்க்கிட்டு எவ்வளோக்கு 61 155 ஆனால் இது வச்சுங்கள ஒரு மில்லியன் கணக்கு டேட்டா இது இருந்ததுன்னா சின்ன பெர்சன்டேஜ் ஆகும். ஸோ இது எங்களுக்கு இப்போ இது பெருசாக சின்ன மிச்சம் டேட்டா மிஸ்ஸிங்காக கொஞ்சம் டேட்டா மிஸ்ஸிங்கான்னு பார்க்குறதுக்கு அடுத்த பெர்சன்டேஜில் பார்க்குறோம். டோட்டல் செல்ஸ்னு ஒரு கண்டு எடுத்து டோட்டல் செல்லில் இதுக்கு ஷேப்னு அடித்தா அது என்ன ஷேப்லிங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் 3x2 போடுவோம். அதை மாதிரி இது எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ்ன்றதை எடுக்கிறது தான் ஷேப் கொடுக்குற. அடுத்த டோட்டல் மிஸ்ஸிங் அது மேலுள்ள மிஸ்ஸிங் அதே தான் இன்றைக்கு. சரியா? அது பெர்சன்டேஜ் ஆஃப் த மிஸ்ஸிங் பெர்சன்டேஜ் பார்க்கறதுக்கு அந்த டோட்டல் மிஸ்ஸிங் ஓவர் டோட்டல் செல்ஸ் இன்ட்டு 100 மொத்தத்தில் எத்தனை மிஸ்ஸிங் 100 அப்போ பெர்சன்டேஜ் வரும். பார்ப்போம் அதை 27% data being missing ஆகுது. அப்போ இது ஒரு பெரிய கணக்கு. Wow, almost a quarter of cell in the data sets are empty. In the next step, we are going to take a closer look at some of the columns with missing values and try to figure out what might be going on with them. சரியா? அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். In this point at which this is the point at which we get into a part of data science that I like to call data intuition, by which I mean really look at your data and trying to figure out why it is the way it is and how that will affect your analysis. Okay, இதுதான் இதை தொடங்குறாங்களாம் என்ன நடக்குது. It can be a frustrating part of data science, especially if you are newer to the field and don't have a lot of experience. For dealing with missing values, you will need to use your intuition to figure out why the value is missing. One of the most important questions you can ask yourself to help figure this out is this: is this value missing because it wasn't recorded or because it doesn't exist? இது ரெக்கார்ட் எடுத்து இல்லையா டேட்டாவை இல்லாட்டி அந்த டேட்டாவே இல்லையான்றதை பார்க்கணுமா. If a value is missing because it doesn't exist, it like the height of the oldest child of someone who doesn't have any children. ஓகே, அப்படின்னா ஒரு வேல்யூ ஒரு சில வேலை ஒரு வேல்யூ மிஸ் ஆகிக்கும். ஒரு வேலை ஒரு இப்போ எங்களை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு தட்ட புள்ளியோட உயரம் எத்தனை அவருக்கு புள்ளியே இல்லாண்ட உயரமே இல்லை தானே. அப்போ அந்த இடத்துல அந்த சாமானே டசன்ட் எக்ஸிஸ்ட். சரியா? அதுதான் எனக்கு சொல்ல வரேன். அதுக்கடுத்து then it doesn't make sense to try and guess what it might be. ஓகே, அதே இப்போ எங்களுக்கு ஒரு 1000 பிள்ளை இருந்தால் அப்போ எங்களுக்கு அந்த பிள்ளை ஒரு பிள்ளையோட மிஸ்ஸிங் ஆகிடும். அந்த பிள்ளை எந்த சைஸ் ஆகின்னு வயசை வச்சு கெஸ் பண்ணிட்டே. இதே அவருக்கு புள்ளையே இல்லாட்டி கெஸ் பண்ணுறது ஒரு இது இல்லை தானே. அதான் சொல்கிறேன். this values you probably do want to keep as none. அந்த வேல்யூஸை நொன்னா வச்சுக்கணும். On the other hand, if a value is missing because it wasn't recorded, then you can try to guess it might have been based on other values in that column and row. This is called imputation, and we will learn how to do it in next. அது அடுத்தது தான் படிப்போம். Let's work through an example. Looking at the number of missing value in the NFL data frame, I noticed that column time second has a lot of missing values. Okay, in a time second போயிட்டோம்னா 224 missing ஆகுது. okay missing value count இது மேலுள்ள missing value count தான் வரும் கீழே. okay, by looking at the documentation, I can see that this column has information on the number of seconds left in the game when the play was made. This means that these values are probably missing because they are not recorded, rather than because they don't exist. So it would make sense for us to try and guess what they should be rather than just leaving them
ns அப்படின்னா இது எவ்வளோ டைம் மிச்சம்ன்றதை നോക്കാം அதுதான் சொல்லியிருக்கோம் வியாபாரமே information number of left in the game yes number of seconds left in the game எவ்வளோ டைம் மிச்சன்றதை பார்க்கலாம் அதை வந்து எங்களுக்கு கெஸ் பண்ணி போடணும் கேஸ் இல்லை on the other hand there are other fields like the penalized team that also have lot of missing field in this case through though the field is missing because it yes because if there was no penalty then it doesn't make sense to say which team was penalized. For this column it would make more sense to either leave it empty or add third value like neither and use that replace the ns அப்போ இது வந்து இந்த பெனால்ட்டி கொடுத்த டீம்ஸ் ஆகியும் நினைக்கிறேன் penalized teams நான் எத்தனை பார்க்க வேணும் சும்மா ஓகே what happened okay இது போயிடுச்சு ஓகே எங்களுக்கு ஜெமினிலேயே பார்க்கலாம் ஜெமினி ஃப்ளாந்தியே ஓகே ஜெமினிக்கு வந்துட்டேன் நான் எங்கே விட்டேன் okay I will type இதில் நல்ல விஷயம் எத்தனை சைடுக்கு ஜெமினிட்டு எங்களுக்கு எடுத்து பார்த்துக்கிறேன் it seems you are asking about meaning of the penalized name column looking that your provide code this column likely indicates which team was penalized for foul during a play in an American football game foul அடித்தா இதாக பெனால்ட்டி நாங்கள் சொல்லுவோம் பெனால்ட்டி அது மாதிரி சாரி பெனால்ட்டி இல்லை இதாக இந்த மாதிரி டீம் ஓகே அதுதான் அது அப்போ இது ஃபோல் ஒன்று செய்யாட்டி அது எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதை ஃப்ரீயாக விடுவேன்னு போட்டிடுறேன் ஓகே ட்ராப் மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஓகே சம் ட்ராப் பண்ணுறேன்னா இல்லாமல் அழிச்சு விட்றது தான் எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் எஸ் if you are in a hurry or don't have a reason to figure out why your values are missing one option you have is to just remove any rows or columns that contain missing values. Note: I don't generally recommend this approach for important projects. It's usually worth it to take the time to go through your data and really look at all the columns with missing values on one by one to really get to know dataset. சொல்கிறேன்னா அப்படி மிக்சர் காலம்ஸ் அண்ட் ராய்ஸ் அழிச்சு விட்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ் இதில் அதை எந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் சரியான இது if you are sure you want to drop rows with missing values pandas does have a handy function dropna to help you do this. Let's try it out on our nfl remove all the rows that contain missing values okay இதான் எங்கள் டேட்டா செட் நேம் அதோட இது dropnaன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதை என்னத்தை செய்யன்னு சொன்னால் மிஸ் ஆகிற வேல்யூஸ் எல்லாத்தையும் delete பண்ணிட்டோம் இப்போ எனக்கு வந்து மிஸ் ஆகிற வேல்யூஸ் எல்லாம் delete ஆகிக்கும் oh dear it looks like that removed all our data this because every row is our data set had at least one missing values we might have to better luck remove all the columns that have at least one missing instead எத்தண்டா எல்லா குளத்துலையும் எத்தனை ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ தான் என்னால் எல்லாமே அழிச்சுன்னு போய்த்துட்டு நாங்கள் இதை டீல் பண்ணணும் அதுக்கு ரிமூவ் த column with the latest at least one missing values இதை என்ன செய்யணும்னா லீஸ்ட்டாக ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கிற குளத்தை மட்டும் டீல் பண்ணுறோம்
ஓகே இங்கே இது delete பண்ணிடுறோம். அந்த டேட்டா செட் எடுத்து ஒரு இதை delete பண்ணிட்டு அடுத்த ஹெட்டை கால் பண்ணி ஹெட்னு சொன்னால் column delete பண்ணுறோமா? எஸ், காலம்ஸ், ஓல் காலம்ஸ். ஓகே, இப்போ ஹெட்டை வந்தால் 5 வந்து டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து இப்போ ஈகிறது எல்லாத்துக்கும் டேட்டாஸ் ஈக்கும். ஜீரோவும் வந்து ஈக்கிறதுன்னு அர்த்தம். ஜீரோவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாட்டி blank ஆகிதான் தான் எம்டின்னு அர்த்தம். ஜஸ்ட் ஹவு மச் டேட்டா டிட் வி லாஸ்? ஓகே, எவ்வளோ இப்போ டேட்டா நாங்கள் அழிச்சிரோம், delete பண்ணிடுறோம்னு பார்க்கணும். அதுக்கு திரும்ப ஷேப் பிரிண்ட் பண்ணுறேன். NFL டேட்டா ஷேப் ஒன்னா ஒரு கொலம் இது வரும், சரியா? அதுக்கடுத்து திரும்ப கொலம் வித் dropna ஷேப்னா இங்கே கொலம் வித் dropna ஷேப்பை தான் இந்த இதுக்கு தான் இதாக்கிடும். அதுதான் அட்லீஸ்ட் 1 இயரத்தை அழிச்ச தெரியுது. அப்போ எங்களுக்கு பார்த்து கேளும். ஓகே, கொலமின் ஒரிஜினல் டேட்டா செட் வந்து 102 கொலம். இது கொலம் இது என்ன ட்ராப் செட் அழிச்சதுக்கு பிறகு 37 கொலம் தான் இது. We lost quite a bit of data, but at this point we have successfully removed all of data. 102 கொலம் இது. அதில் வந்து அட்லீஸ்ட் அதில் நாங்கள் அழிச்சதுக்கு பிறகு வந்து இரு காலம்ஸ் வந்து 37 தான். பெரிய ஒரு கணக்கு வைத்தியது. Another option is to try to fill the missing values. For this next bit, I'm getting a small subsection of NFL data, so that will print well. இதான் சொன்னால் இப்போ ஓகே, another filling missing values automatically. ஃபஸ்ட்டுக்கு அந்த செஞ்சோம். ஒன்றாவது வந்து எவ்வளோ இதில் பார்த்தோம். ரெண்டாவது வந்து மிஸ் ஆகிற வேல்யூஸ் எல்லாம் அழிச்சு வீசினோம். அது சரி வராதுன்னு வேணும், பெரிய கணக்கு போகுது. இப்போ வந்து எந்த செய்ய பார்க்குறோம்னு சொன்னால் மிஸ் ஆகிற வேல்யூஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண பார்க்குறோம். ஓகே, எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னோ பார்ப்போம். கெட்டிங் சப்செட் டேட்டா செட்லேருந்து இபிஏ சீசன்றது ரெண்டையும் எடுக்கிறோம். அதில் ஹெட்னா 5 இது வேறு. ஓகே, இபிஏ 2 சீசன் ஆகிடும். இதில் 100 இது. அதில் வந்து நாங்கள் இபிஏலேருந்து இந்த சீசன்ற வரையும் இவ்வளோ கொலம் செட்டை வந்து எடுத்து ஹெட் 5 சேர்த்தினோம் அப்படின்னா 5 இது வரும். ஓகே, we can use the pandas filna function to fill missing values in a data frame first. One option we have is to specify what we want values to be replaced with. Here I am saying that I would like to replace with none values with 0. First சொன்னது 0ன்றது வந்து ஒரு வேல்யூ. ஸோ இப்போ நாங்கள் எங்கே என்ன செய்ய போகிறோம்னா மிஸ் ஆகிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து 0ன்றதை ஃபில் பண்ண போகிறோம். டேட்டா செட்டு பேர் இருந்ததுன்னா சப்செட் NFL டேட்டா அப்படின்னா இது ஃபுல் டேட்டா செட் இல்லை, ஃபுல் டேட்டா செட்டை பேர் NFL டேட்டா. அதை நாங்கள் அப்படியே வச்சுட்டு சப்செட் டேட்டான்றது இங்கே கால் பண்ணோம். இதுலேருந்து இது அப்போ இந்த இதுகளுக்கு மட்டும் இந்த எண்ணத்துக்கு பதிலாக 0ன்னு ஃபில் பண்ணுறோம். ஓகேயா? ஓகே, எனக்கு பாருங்கள் இப்போ எண்ணத்துக்கு 0ன்னு ஃபில் ஆகிது. எண்ண இடத்துல எல்லாத்தையும் 0ன்னு ஃபில் ஆகிக்கும். It could also be a bit more savvy and replace missing values with whatever the value comes directly after it in the same column. This makes a lot of sense of data set where the observation have more sort of logical order of them. Okay, replace all ns that value that comes directly after the same column. Then replace all the remaining with 0. The value that then which I could also be a bit more savvy and replace missing value with whatever value come directly after it in same column. This make a lot of அப்படின்னா ஒரு வேல்யூக்கு வெயிட் we'll see இதுக்கு மேலே போடுறது இதுக்கு கீழே போடுறோம். ஓகே, என்ன செஞ்சிடண்டா இதே வேல்யூ இங்கே பாருங்க. இங்கே நான் இருந்தது அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு 0 போட்டோம். இப்போ கீழே உள்ள வேல்யூ மேலே தூக்கி போட்டிடும். அது கீழே இது கிட்ட 20 இதுக்கு இது இந்த வேல்யூ வந்திக்கும். ப்ளஸ் இந்த இதுக்கு வேல்யூ இதுக்கு அது 0 தான் வந்துச்சு.
ஓகே வேற எங்கே ஜீரோ வந்துச்சு நன்னு இருந்தது இங்கே நன்னு இந்த ரெண்டுக்கும் கீழே உள்ள வேல்யூஸ் வந்து கீழே உள்ள வேல்யூஸ் வந்துக்கு அதுக்கு தான் இந்த பி ஃபில் யூஸ் பண்ணிக்கிறோம் பி ஃபில் வேறு எதுகளை நீக்கின்னு நினைக்கிறேன் அது பிறகு okay your turn write your own code deal with missing values the data set of building payments issue in San Francisco okay nothing பார்ப்போம் yeah India that one okay எங்களுக்குள்ளதா okay it's an example code sorry exercise code and the setup the first question below will give you feedback on your work run the following feedback system learn tools care import window இது என்னத்துக்கு import பண்றான் can't understand why அந்த binder setup complete இது தேவையான இதெல்லாம் இதுல இது போல okay take a first look at the data run the next code cell to load the libraries and data set you will complete the exercise okay இது என்ன லோட் பண்றோம் ஓகே லோட் ஆயிட்டு இப்போ என்ன செஞ்சிடும் நான் நினைக்கிறேன் இதை நான் ஆல்ரெடி போட்டு வச்சது இது போல இல்லை ஓகே we'll see என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே இதை நான் அந்த டேட்டா செட்டை ஹெட்டை பிரிண்ட் பண்ணுறோம் வைக்கிறது check your answer run this code ஓகே கொஷன் ஒன் சரியான பார்க்கறதுக்கு இது கரெக்ட்னு ஒரு மைக் ஓகே ஓகே பிடிச்ச விஷயத்த ஹிண்ட்னா ஹிண்ட் தேவையானதை வச்சா இந்த இதில் ஹிண்ட் ஒன்றாவது உள்ள என்னன்னு சொன்னால் இது அது கெகுலாலே டெவலப் பண்ணி வச்சுக்கிறது தேவையானதை ஆன்சர் ரைட்டான ராங்கான அதெல்லாம் no hint use SFMX head to the festival அது தேவையான சொல்லிட்டு how many missing data point we have and missing data point பார்க்கறதுக்கு some is null some போட்டா எத்தனை missing வரும் இது ஆல்ரெடி நான் போட்டு வச்சுக்கிறேன் இது இது வந்து ஓகே நைஸ் இது கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை கமெண்ட் பண்ணிட்டு டேக்கிங் சொல்யூஷன் எனக்கு பார்த்துக்கிறேன் like a solution code hint figure out why the data is missing look at some columns street number suffix and zip code for San Francisco both these contain missing value which if either are missing because they doesn't exist இல்லாட்டி ரெக்கார்ட் பண்ணிடலையான்னு பார்க்கட்டுமா ஓகே செக் இதுக்கு இல்லை hint check if a value in the street missing it's likely because it doesn't exist if a value is equal to mean it does not record it எங்களோட ஆன்சர் இதில் பாருங்க சும்மா இப்போ நான் நினைக்கிற மாதிரி நாங்கள் அசியூம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இது நான் செஞ்சது கோட் தான் இதுன்னு நினைக்கிறேன் இதை மெத்தட் ட்ராப் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இந்த ட்ராப்னான்ற ஃபங்க்ஷன் இதை கோட் பண்ணால் சரி shape if you remove all
the rows of with missing values. You have to row values. How many rows are left? Don't change the value of the file while checking this. Okay. Once you have answered, இங்கேயும் வந்து எத்தனை காலம்ஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இதை அழிச்சிட்டு அப்படி மிஸ் ஆகுறதெல்லாம் அழிச்சா இங்கேயும் 0 தான் வருது. சரி, ஸோ இது 10th தரம் dropna யூஸ் பண்ண சொல்லி அது drop missing values in the bar. Now try remove all the columns with empty values. Create a new data frame called as a frame it with அங்கே new data frame create பண்ணி your code is here. ஓகே dropna இதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த இதில் dropna அதே மாதிரி இது அடுத்தது என்ன இது column in the original data set column in the dropna drop columns அதில் இந்த கல்ச்சர் ஓகே ஒரிஜினல் டேட்டா செட்டில் தானே அடுத்த கல்ச்சருக்கு பொறுத்தனா அதில் பேர் போட்டு ஷேப் அடிச்சா வரும் அதுக்கு அடுத்தது அது சரி I can check you answer correct. Lines below will give you the hint or solution to the code. Okay, filling the missing values in the filna function use பண்ணா fill பண்ண values எல்லாம் வரும். miss ஆன values எல்லாம் வரும். ஓகே அதை அடிச்சா தேங்க்யூ. ப்ராக்டிஸ் அடுத்த இதில் பார்ப்போம். ஐ திங்க் நான் மிச்சம் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் என்ன செய்வோம் சொன்னால் இந்த வீடியோவில் பார்த்தேன் ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அதில் வந்து பார்த்தோம்னா ஒன்றாவது வந்து இந்த வேல்யூஸ் ஒன்றாவது ஹெட் எப்படி பார்க்குறேன், அதுக்கு அடுத்தது ஒன்றாவது ஹெட் வேல்யூஸ் எப்படி பார்க்குறேன், அதுக்கடுத்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி எத்தனை இதுன்னு பார்க்குற, எத்தனை பெர்சன்டேஜ் இதுன்னு பார்க்குற, அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னு சொன்னால் ட்ராப் பண்ணுற மிஸ் ஆகின வேல்யூஸை அதுக்கடுத்து 0 போட்டு ஃபில் பண்ணுற மிஸ் ஆகின வேல்யூஸை. நெக்ஸ்ட் வீடியோஸில் மிச்சத்தெல்லாம் பார்ப்போம் எந்த செய்கிறேன்ட்டு. மிஸ் ஆகின வேல்யூஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி போடுற அதுகளை. ஓகே, கரண்ட் வந்துருச்சு. பேக் டு ஃபார்ம் கைஸ். இப்போ வந்து இது இந்த கூகுளில் சேவரில் வந்து தான் இதில் ரன் பண்ணுற கோடெல்லாம் வேலை செய்கிறேன். ஸோ இப்போ வந்து கரண்ட் போய்த்ததால் நெட்ஒர்க் இல்லாம போய்த்து என்னால் ரீகனெக்ட் பண்ணி எனக்கு ரீகனெக்ட் பண்ணிக்குது. ரீகனெக்ட் வச்சா ரீகனெக்ட் ஆகும். கனெக்டிங் ஓகே, அது கனெக்ட் ஆகிடும். அங்கே டைம் வந்து பார்ப்போம் நாங்கள். ஓகே, இப்போ இங்கே வந்து 5 + 9 அடி டைப் பண்ணி ஓகே 5 + 9 11 7 normal average. We are man y a plus l sorry 5 + 9 அடிச்சு வச்சுருக்கேன். 5,9 அடிக்கணும். எந்தெந்த தேவையான இன்டீஜர்ஸ் அனுப்பணும். இன்டீஜர்ஸ் எனக்கு இன்டீஜர்ஸ் தான் கொடுக்குறோம். இன்டீஜர்ஸ் தான் 7 வருது. ஓகே, இப்போ இந்த பார்க்க போகிறோம்னு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு லைப்ரரி எப்படி இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றா வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதிலே வந்து லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் பார்த்துக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச மாதிரி பார்த்தா நம்ம வந்து சரியா, அதனால வந்து நான் நம்ம இன்ஸ்டால் பண்ணல. இதே நாங்கள் வந்து லோக்கல் மெஷினில் சேவ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எப்படின்னா பிப் இன்ஸ்டால் நம்பைன்னு கொடுத்தோம்னு சொன்னால் நம்பை சரியா. இதை வந்து நாங்கள் எந்த செய்யணும்னா எங்களோட லோக்கல் மெஷின் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இன்ஸ்டால் நம்பை அடித்தோம்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த இது வந்து ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி இதில் இன்ஸ்டால் ஆகிறதுனால அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா எப்படி ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இம்போர்ட் நம்பைன்னு அடித்தா லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டோம்.
அடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு objects யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம பை டாட் அடித்தோம்னா இன்ஸ்டால் பண்ண ஈன வந்து இந்த செய்கிறோம்னு சொன்னால் நம்ம பையை வச்சு ஏன்ட்டு மெட்ரிசஸ் கிரியேட் பண்ணுறோம். அதே 3/2 மெட்ரிசஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து திரும்ப பிரிண்ட் பண்ணுறோம். இந்த 3/3 மெட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணோம்னா 3 அடித்தோம்னு சொன்னால் சரியா வரும். ஓகேயா, ஜீரோஸ் உள்ள மெட்ரிசஸ். அது ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து நம்ம பை டாட் ரென் அடித்தா 2 நம்பர்ஸ் வரும். அது ட்ரை numpy dot random.rand. Yes, this one. இது அடித்தா ரெண்டமான 3x2 மெட்ரிசஸ் வரும். எங்களுக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. நான் வந்து சும்மா 0 மெட்ரிசஸ் உண்டு 2x3 சாரி இது மாதிரி 2x3 மெட்ரிசஸ் உண்டு பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து சாரி ரெண்டம் இல்லை 0 மெட்ரிஸ் ரெண்டம் கொப்பனா பிரச்சனை 0 zeros. ஓகே, இப்போ வந்து ஜீரோஸில் 3x2 பை மேன் இந்த பிழை இதுதான் பிழை. ஓகே, 3x2 வருது ஜீரோஸ் மெட்ரிசஸ் 3x2 மெட்ரிசஸ் பிரிண்ட் ஆக்கியாச்சு. அடுத்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளேசஸுக்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் அசைன் பண்ணிடும். இப்போ இங்கே ஒரு 0x0 கோணத்தில் 0 ரோ வந்து 1 போடுறோம். அது ஒவ்வொன்றுக்கா 1 2 9 12 போட்டிக்கிறோம். அதை பிரிண்ட் பண்ணோம். அடுத்து அதை பிரிண்ட் பண்ண வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து 0 செய்து இப்போ இங்கே அசைன் பண்ண வேல்யூ செய்து இது வந்துருச்சு. இது வந்து மெட்ரிக்ஸ். ஓகேயா, அதுக்கு அடுத்தது இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெட்ரிசஸில் உள்ள ஒரு எலிமெண்ட்டை கால் பண்ணணும்னு சொன்னால் ஓகே 7 0 1 அதை பிரிண்ட் பண்ணால் 0 1 தேய்கிறதுன்னு சொல்லிட்டு வரும். ஓகேயா, இங்கே வந்து விக்கு வந்து 0 1 0 அசைன்மெண்ட்டு அதை கால் பண்ணிடும். ஸோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பைத்தானில் வந்து என்ன சொன்னேன், இது வந்து மெட்ரிசஸ் அதுகளெல்லாம் இதாக்குறது அதெல்லாம் வந்து இந்த டேட்டாஸை எப்படி இதாக்குறது. அடுத்து விஷுவலைசேஷனில் மிஷன் டூல்ஸ் இது. அதில் வந்து ஒன்று மெயினான டூல்ஸ் எந்தனா மெட்ப்ளாட்லிப். சரியா, அப்போ இங்கே வந்து நாங்கள் இம்போர்ட் மெட்ப்ளாட்லிப் இதாக்கிறோம். அதில் பைப்ளாட்ன்ற சாமனை கால் பண்ணுறோம். அதை வந்து இவ்வளோ பெருசாக எங்களுக்கு டைப் பண்ணி கீழே தான் எல்லா இடத்துலையும். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டா எம்பின்னு சொல்லிட்டு கால் பண்ணிடுவோம். இங்கே வந்து நம்ம பைய என்பின்னு சும்மா வச்சுருங்களேன். என்பின்னு வச்சா ஏன்னா என்பின்னு சும்மா கால் பண்ணோம்னா இது என்பின்னு அடித்தா போதும். ஸோ 22 வைக்காது. ஓகேயா, இப்படி தான் இது வந்து அந்த மாதிரி தான். இங்கே வந்து மெட்ப்ளாட்லிப்ல இதை வந்து எம்பின்னு ஈஸியாக போட்டு இது பண்ணி வச்சிடும். இங்கே என்ன செய்ய போகிறோம்னா இங்கே அசைன் பண்ணது என்ற மெட்ரிக்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து இது 0 0 பிரிண்ட் ஆகினதுனால கடைசியாக பிரிண்ட் ஆகினது தான் இதில் சைன் ஆகிடுச்சு. நான் திரும்ப ரன் பண்ணால் சரியாக வரும். இது இப்போ மாறும். எஸ் மாறிச்சா. இப்போ வந்து மெட்ரிசஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணி பட்டிக்குது. அண்ட் இது மறைக்குதா இதையும் மறைக்குதா மெட்ரிக்கு போடும். ஓகே, இப்போ சரின்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, எப்படி இது அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னால் objects எத்தனை பைத்தான். We are going to look at one more Python idea called object. Objects are similar to reusable function because we define them once and use them many times. But objects can do a lot more than
simple function can. சரியா? object எத்தனா பைத்தன் சாரி object எத்தனா function மாதிரி ஆனா objectல functions விட கூட things செய்யணும். இப்போ எனக்கு எந்த செய்யறோம்னா class சாரி இங்கே டாக்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து எஸ் கிளாஸ் ஃபார் டாக் ஆப்ஜெக்ட். ஓகே, இது ஒரு கிளாஸ் என்னன்றது அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்த கேள்வி இது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒன்றாவது ஆப்ஜெக்டை பார்ப்போம். கிளாஸ்ன்ற டாக்ன்ற கிளாஸ் இருக்கும். அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன். இப்போ இந்த இதை வந்து எங்களுக்கு லேசாக ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிடும், ஃபங்க்ஷன்ஸை கோட் பண்ணிடும், ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாக்ன்றதை சிசில்னு சொல்லிட்டு ஒரு டாகை க்ரியேட் பண்ணிடும். என்ன நடந்து சரியா? அதுக்கு சிசில் டாட் பாக்னா இந்த ஆப்ஜெக்ட் இதுதான் ஆப்ஜெக்ட். இதை வந்து சிசிலில் உள்ள பாக்கை வந்து ஆப்ஜெக்ட் இதாக்கி அதுக்குள்ளுக்கு அந்த இது பிரிண்ட் wolfனு இதை wolfனு இதை ரன் பண்ணால் இதாகும். அதுதான் ஆப்ஜெக்ட். அது ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு டிஃப்ரென்ஸ் இது. கிளாஸுக்குள்ளுக்கு தான் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இது வந்து இது கிளாஸ் டோன்றது தான் கிளாஸ். அடுத்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். மெயின் மெத்தட் அது கொடுக்குற. அதுக்கு அடுத்து வந்து இதுகள் வந்து வேற வேற மெத்தட்ஸ். ஓகே, இது ஒவ்வொன்றும் இன்னும் 3 மெத்தட்ஸ். இந்த 3 மெத்தட்ஸையும் வந்து எங்களை கிளாஸை கால் பண்ணி கிளாஸ் நேம் டாட் இந்த மெத்தட் நேமை கால் பண்ணி 3 எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு எந்த செய்யறோம்னு சொன்னா ஒன்றாவது எந்த செய்யணும் கிரியேட் பண்ணணும், ஒரு இன்ஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணணும் ஆப்ஜெக்டில். இப்போ இங்கே வந்து காஃபில் நான் சும்மா டாக் டீதோல் வச்சு கால் பண்ணிடுறேன். அதுக்குள்ளுக்கு வந்து இது 2 பேராமீட்டர்ஸ், இது 2 வேல்யூஸ் போட்டு வச்சு இந்த 2 வேல்யூஸ் வந்து நான் இந்த இனக்கு வந்து போட்டு வச்சுக்கேன் பாருங்க. பெட் நேம் டெம்பரேச்சர்ன்றது தான் இந்த 2 வேல்யூஸ். அப்போ அது 2 ஆகிட்டு ஸ்டேட்டஸ் காஃபில் டாட் ஸ்டேட்டஸ் இங்கக்குள்ள மெத்தட் ஸ்டேட்டஸ் மெத்தடை கால் பண்ணால் டாக் நேம் இஸ் செல்ஃப் டாட் நேம் இந்த இங்கக்குள்ளது நேம் இந்த பெட் நேம். ஓகே, செல்ஃப் நேம். அப்போ இந்த நேம் வந்து நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டுக்கு வச்ச நேம் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்த டெம்பரேச்சர் நாங்கள் வச்ச டெம்பரேச்சர் பிரிண்ட் ஆகும். இப்போ நாட் வேக்கிங் இதை ரன் பண்ணிட்டு வைக்காது. ஓகே, வைக்காச்சு. அதுக்கடுத்து வந்து செட் டெம்பரேச்சர்னு ஃபங்க்ஷன் இதை வச்சு டெம்பரேச்சரை மாற்றிக்கிறதுக்கு மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதை வச்சு டெம்பரேச்சர் மாற்றிக்கிறேன். ஓகே, இது வந்து சும்மா பைத்தன் பேசிக் ஒரு பைத்தனை பற்றி ஒரு ஐடியா இல்லாட்டி தான் பைத்தன் இப்படி தான் கோட் பண்ணுறேன். அதில் வச்சு விளங்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இந்த சீரீஸ் வந்து எப்படி போகுதுன்னா டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் அதை அந்த ஆங்கிளில் போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினான விஷயம் என்னன்னா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணால் அதை க்ளீன் பண்ணுறது தான் மெயினான விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஓகே, பை கைஸ்.